الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم يوصيكم بنفس أولا بتقوى الله فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم صدق الله العليم وصدق رسوله الكريم أما بعد அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அவனது அருளும் கண்ணியமிக்க இந்த ரமலானினுடைய மாதத்தின் ஆரம்ப நாட்களிலே அல்லாஹ் இந்த பூமியிலே அவனால் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற விரும்பப்படுகின்ற அவனுடைய வீடாம் அவனுடைய இறை இல்லத்தில் இந்த இரவு வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு ஈமானோடும் இறையச்சத்தோடும் நன்மையை எதிர்பார்த்து நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நல்ல தருணத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுடைய சிந்தனையில் ஆழ பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், இந்த உலகத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை இந்த உலகத்தில் படைத்ததும் சரி, நமக்குண்டான வாழ்வினுடைய கடைசி நிலை மரணமாக இருந்தாலும், இந்த இரண்டுக்கும் இடையில் உண்டான இந்த வாழ்வில் அல்லாஹ் நம் மீது சுமத்தி இருக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் என்னவென்றால், மரணிக்கிற காலம் வரை அவனை வணங்க வேண்டும், அவனை வழிபட வேண்டும், அவனிடத்தில் உதவிகள் கேட்க வேண்டும், அவனிடத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் இருந்து விரும்புகிறார், நேசிக்கிறார். முஃமின்களை பொறுத்தவரை சீசனுக்கு ஏற்றவாறு அமல்கள் செய்யக்கூடியவர்கள் அல்ல முஃமின்கள். கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு ஒரு ரமலானிலோ அல்லது ரமலானி போன்ற வேறு மாதங்களிலோ அமல்கள் செய்வதற்காக அல்லாஹ் நம்ம என்ன செய்யல, இந்த உலகத்தில் நம் மீது அல்லாஹ் அதை அல்லாஹ் எதிர்பார்க்கல. அப்ப நம்மிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை இந்த முஃமின்களிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் செய்யக்கூடிய அமலு ஸாலிஹாத், நல்ல அறங்களை, நல்ல காரியங்களை, அமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த அமல்கள் படைத்த இறைவனால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால், அவனால் அந்த அமல் நேசிக்கப்பட்டிருக்க வேண்டும். பெண்கள் கவனமா கேட்கணும். அந்த அமல்கள் இறைவனால் அவனால் பரிசுத்தமான அடிப்படையில் நேசிக்கப்படக்கூடிய அமல்களாக ஒரு மூலியின் வாழ்விலே இருக்க வேண்டும். அது ஷர்த், மார்க்கத்தினுடைய நிபந்தனை. அப்ப இந்த அமல்கள் படைத்த
இறைவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும் நம்முடைய அமல்கள்? நம்முடைய பார்வையில் இந்த அமல்கள் எப்படி பார்க்கப்படுகிறது என்பதுதான் என் மைய கருத்து. பொதுவாகவே நாம் வாடுகிற இந்த உலகத்தில் முஸ்லிம்களுடைய சதவீதங்களை எடுத்துக்கொண்டால் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறார். இதுல பல்வேறு சிந்தனையுடைய குர்ஆனை மட்டும் போதும் என்று வாழுகிற மக்கள் இருக்கிறாங்க, அல்லது வேறு விதமான குர்ஆனையும் சுன்னாவையும் மாற்று கருத்தின் அடிப்படையில் விளங்கி வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அல்லது அல்லாஹ்வுடைய சிஃபத்து தன்மைகள் சொல்றோம்ல இதையே மறுக்கக்கூடிய முஸ்லிம்களாக வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே தொழுகிறாங்களே, இவங்க எல்லாரும் நோக்கம் வைக்கிறாங்க, தர்மங்கள் செய்யறாங்க, அஜும்ரா செய்யறாங்க. இப்ப எல்லாருடைய இந்த அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானா என்றால் முதல் விஷயம் என்னன்னா, இவங்க முஸ்லிம்களே அல்ல. உண்மையான முஸ்லிம்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் இந்த உலகத்தில் விளங்குகிற அடிப்படையில் விளங்கி கட்டுப்பட வேண்டிய அடிப்படையில் இந்த உலகத்தில் கட்டுப்பட்டு தான் செய்கிற ஒரு கடுகளவான அமலாக இருந்தாலும் அந்த அமலை அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதருக்காக அவர்களுடைய முகப்பாவிற்காக யார் இந்த உலகத்தில் செய்தார்களோ அவர்களின் அமலைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறார். புரிஞ்ச சொல்றது? எல்லா முஸ்லிம்களுடைய தொழுகையையும் நோன்பையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிப்பான என்பதெல்லாம் அது கேள்விக்குரியான விஷயம்தான். அப்ப நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வின் பார்வையில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் எல்லாம் ஒவ்வொரு வருட ரமலானையும் சந்திக்கிறோம். நீ எத்தனையோ பேர் 20 வருட ரமலானை, 30 வருட ரமலானை, 40 வருட ரமலானை வாழ்க்கையில் சந்தித்திருப்போம், நோன்பு வைத்திருப்போம், தாகித்திருந்தும் பசித்திருந்தும் அல்லாஹ்விற்கு நாங்கள் தியாகம் செய்திருப்போம். ஆனா எல்லாம் உள்ள தெரிஞ்சுக்கிறோம், இதையெல்லாம் சந்தித்தலாம். நம்முடைய வாழ்வில் நாம் செய்த நோன்பு, வைத்த நோன்பு, நாம் கொடுத்த தர்மம், இதுல அல்லாஹ் ஆயுள் முழுக்க நாம் செய்கின்ற இபாதத்தை ஏற்க வேண்டும் என்கின்ற அவசியம் அல்ல. வாழ்வினுடைய நாம் செய்கிற ஒரு பக்தி தொழுகையாக இருந்தாலும், நாம் குடிக்கிற ஒரு தர்மமாக இருந்தாலும், நாம் செய்ய வைக்கிற நோன்பில் ஒரு நோன்பாக இருந்தாலும் அந்த நோன்பை அல்லாஹ் நம்மிடத்திலே இருந்து அங்கீகரித்திருக்கிறான் என்கிற ஒரு மனக்கவலையும் ஒரு சிந்தனையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கும். அதான் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா சகாபாக்கள் வரலாறுகள் நாம் தெரியாதவர்கள் எல்லாம் அல்ல, நிறைய வரலாறு படிக்கிறோம். சகாபாக்கள் வாழ்வை பொறுத்தவரை அவர்களுக்கும் நமக்கும் உண்டான வித்தியாசம் என்ன இருக்கிறா? நம்ம 5 வேளை தொழுதா, ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பு வைத்தால், கையில இருக்கிற பொருளாதாரத்துக்கு தர்மம் செய்தால் நம் இடத்தில் உள்ளத்தில் ஏற்படுகிற உஜூபத்து என்ன? உஜூபத்துல உள்ளவார்ந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும். என்ன மகிழ்ச்சி? நான் எல்லாம் சரியா செஞ்சுட்டேன், நான் பர்ஃபெக்டா இருக்கேன், நான் தொழுதும் சரி, நோன்பு வைத்ததும் சரி, எல்லாத்திலையும் பர்ஃபெக்டா இருக்க நினைக்கிறோம். ஆனால் விஷயத்தை வேண்டிக்கணும், நாம் செய்கிற அமல்கள் நமக்கு குடிக்கிற மகிழ்ச்சியை விட அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற கவலை ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லிமான ஆண் பெண்களின் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அவன் காலையில் எழுந்திருப்பதுடன் இரவு படுக்கையில் போய் அவன் துவா சொல்லி படுக்காம அந்த நேரம் வரை இந்த கவலை இருக்கும். இது சகாபாக்களுக்கு இருந்துச்சு. சகாபாக்களை பொறுத்தவரை அவர்கள் எவ்வளவு அமல்கள் செஞ்சாலும் பத்தாது, அவர்களுக்கு போராது. அதனால ரசூலுல்லாஹ் என்ன கேட்பாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, இந்த அமல்களை நாங்கள் செய்தால் அல்லாஹ் இந்த நன்மை எங்களுக்கு தருவானா? இந்த நன்மையை நாங்கள் செய்தால் அல்லாஹ் எங்களுக்கு இப்படிப்பட்ட தரஜாவை எங்களுக்கு தருவானா என்று தேடி தேடி செய்தவர்கள் சகாபாக்கள். ஆனா நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நம்மள்கிட்ட நமக்கு வழிபாடுகள் இருந்தா, கொஞ்சம் நம்ம மார்க்கத்துல கொஞ்சம் நம்ம ஒரு பெர்ஃபெக்டா இருக்க ஆரம்பிச்சோம்னா நம்முடைய உள்ளத்தில் உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சி வருது. அதுல இன்னொன்னு என்ன தெரியுமா? நான் தொழுகிறேன், அவன் தொழுகிறது இல்லை. நான் நோம்பு வைக்கிறேன், எத்தனை பேர் நோம்பு வைக்காம இருக்கான்? நான் தர்மம் செய்ய எத்தனை பேர் கொடுக்காம இருக்கிறான்? இது அல்ல. மற்றவர்களை பார்த்தே இந்த உலகத்தில் வாழ்ந்து பழகிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அமல்கள், நம்முடைய காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி மறுமையினுடைய நாளில் பார்க்கப்படும். நான் சொல்றது, ஒருத்தர் அல்லாஹ்வுக்காக தொழுகிறார், நிறைய நோன்பு வைக்கிறார், தர்மங்கள் செய்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே 25வது அத்தியாயத்தில் 23வது வசனம், அல்லாஹ் இந்த வசனத்தில் ஒரு விஷயத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார்? அல்லாஹ்
நாளை மறுமையினுடைய நாளிலே நிறைய தொழுதவர்கள், நோன்பு வைத்தவர்கள், தகஜத் உட்பட தொழுதவர்கள் எல்லாம் தன் அமல்களோடு மறுமையின் நாளில் வருவாங்க. அல்லாஹ் சொல்றான், நிறைய அமல்களோடு வருவாங்க. எப்படி வருவார்கள் என்றால், அந்த நன்மையை எதிர்பார்த்து முன்னோக்கி வருவார்கள். ஆனால் அவர்களுடைய நிறைய பேருடைய அமல்களை அல்லாஹ் காற்றிலே தூக்கி வீசப்படப்பட்ட, பறத்தி விடப்பட்ட சாம்பலை போல, தூசிகளை போல அல்லாஹ் ஆக்கி விடுவார். இதுல என்ன விளங்குது நமக்கு? அல்லாஹ்விடத்தில் அந்த அமல்கள் எல்லாம் அது உண்மையான அடிப்படையில் விரும்பப்படவில்லை என்பதோடு இருக்கும். உண்மையா இல்லைங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் வசனத்தை தொடர்ந்து ஒரு கேள்வி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படுது நம்முடைய தலைவருக்கு. என்ன கேள்வி தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, ஜிபாலுல் திஹாமா, திஹாமா என்று சொல்லக்கூடிய அரேபிய தீபகற்பத்தினுடைய ஒரு மலை பிரதேசம், மிகப்பெரிய ஒரு இடம். அந்த மலையினுடைய அளவிற்கு அமல்களோடு மக்கள் நெருங்கிலே வருவார்கள். எவ்வளவு வச்சிருப்பாங்க கையில, எவ்வளவு அமல்கள் இருக்கும். அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, வஜஅல்நாஹு ஹபாஅன் மன்சூரா, அந்த மலையினுடைய அளவிற்கு கொண்டு வந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் தூக்கி வீசினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மன் ஹுவ யஹூதி அவ் நஸாரா அவ் மஜூசி அவ் ஷாபி, அவர்கள் யார்? மஜூசிகளா, அவர்கள் யார்? யூதர்களா, கிறிஸ்தவர்களா என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர்கள் எல்லாம் கிடையாது. அவர்கள் யார் என்றால், கான யுவான், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சகாபாக்கள்கிட்ட. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? உங்களை போன்று தொழுகக்கூடியவர்கள், அமல்கள் செய்தவர்கள், நோன்பு வைத்தவர்கள், எல்லா அமல்களோடு வந்தவர்கள். அப்ப ஏன் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படல என்றால், அது அல்லாஹ் விரும்புகிற உண்டான அடிப்படையில் அவனுடைய முகமத்தை நாராமல் இந்த உலகத்தில் செய்யப்பட்ட அமல்கள். அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. உண்மையா இல்லையா? இப்ப நோன்பை பத்தி ஒரு விஷயம் சொல்லப்படுது. ரசூல் என்ன சொன்னாங்க? வீண் விளையாட்டுகளிலும் கேலி கூத்துகளிலும் ஒரு நோன்பு வைத்து ஈடுபட்டால், பொய்யான பேச்சுக்களை விடவில்லை என்றால், அந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு அவசியம் கிடையாது, தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை அல்லாஹ் அவனிடத்தில் விரும்பல, அதான் அர்த்தம். அல்லாஹ்விடத்தில் நேசிக்கல. அப்ப அந்த அடிப்படையாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அவரிடத்தில் அந்த அமல்களை விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு 23வது அத்தியாயத்தின் 60வது வசனம் வீட்டுல போன படிக்கிறது. இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் தர்மம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். அல்லாஹ் இந்த உலகத்தில் செல்வங்கள் நிறைய பேருக்கு தர்றான். அவங்க அல்லாஹ்வின் பாதையில கொடுக்குறாங்க. நிறைய பேர் பார்க்கிறோம், பப்ளிக்கா என்ன செய்வாங்க, இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க, நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை அன்பு கொடுக்குறாங்க. அல்லாஹ் சொல்றான், இதுல வல்லவீன யூத்தூன ஆத்தம் குழுவும் வஜிலன் இன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். இந்த உலகத்தில் நான் கொடுத்தவற்றிலே இருந்து அவர்கள் கொடுக்கிறார்கள். யார சொல்றான்? அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்தாங்க இந்த உலகத்துல, நான் கொடுத்ததிலிருந்து அவர்கள் என் பாதையில கொடுக்கிறாங்க. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே திரும்புவதை நினைத்து அவர்களுடைய உள்ளங்கள் பயப்படுகிறது, கலங்குகிறது. இதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, விளக்கம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து அவங்க கொடுக்கிறாங்க இல்லையா? அல்லாஹ்விடத்துல கொடுத்தவற்றிலிருந்து கொடுக்கிறாங்க, அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்யறாங்க. அப்பயே அவங்களுடைய உள்ளங்கள் நடுங்குது. குழுவுக்கும் பற்றிலா அவருடைய உள்ளங்கள் நடுங்குகிறாங்க, பயப்படுகிறார்கள். ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, அவர்கள் பாவம் செய்த காரணத்தினால் அவர்கள் உள்ளங்கள் நடுங்குகிறதா, வேறு சில காரணத்தினால் அவர்கள் உள்ளங்கள் நடுங்குகிறதா கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, இல்ல, அபூபக்கருடைய மகளே, எதனால பயப்படுறாங்கன்னா, நான் கொடுத்த இந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இருக்கிறானா இல்லையா என்பதை நினைத்து அவர்கள் கலங்குகிறார்கள். அதனால் அவர்கள் உள்ளங்கள் இந்த உலகத்தில் பயப்படுது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அவர் எதை அஞ்சினாங்க? சகாபாக்கள் எதை பயந்தாங்க? எங்க அவர்களை போன்று ஈமானில் ஒரு சமுதாயம் வர முடியுமா? அவர்களை போன்று தக்வாவில் ஒரு இடத்தை இந்த உலகத்தில் கொடுக்க முடியுமா? கையில் கிடைத்ததெல்லாம் அல்லாஹ்வின் பாதையில் கேட்கும் போதெல்லாம்
தன் வீட்டில இருப்பதை விட்டு எல்லாவற்றையும் கொண்டு வந்து அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்தவர்கள் சகாபாக்கள். உண்மையா இல்லையா? அல்லாஹ்வுடைய ஒரு குர்ஆன் வசனம் உரைக்கப்பட்டவர்களே அல்லாஹ்வின் பாதையில் வைரகாங்கிற தோட்டத்தையே தூக்கி கொடுத்தவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வரலாற்றில் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் உள்ளங்கள் பயப்படுகிறான் அல்லாஹ். ஏன்? நான் எவ்வளவு செஞ்சாலும் சரி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையாங்கிற கவலை. சுப்ஹானல்லாஹ். வரலாற்றில் இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு மறக்க முடியாத நபி தோழர் அப்படின்னு சொன்னா வீரத்திற்கும் ஆட்சியில சிறந்த இடத்திற்கும் பெயர் போனவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இல்லையா? அவருக்கு என்ன சிறப்பு? உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறார். அவ்வளவு சிறப்புக்குரியவர். இந்த உமர் ரலியல்லாஹுவிற்கு ஒரு மகன் இருக்கிறார், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள். அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. ஒரு நாள் ஒரு தன் வீட்டுக்குள்ள இருக்கிறார். அவருடைய வீட்டு வாசலில் ஒரு முசாஃபர் வர்ற யாசகம் ஏற்கக்கூடிய உதவி ஏற்கக்கூடிய முசாஃபர் வந்து நிற்கிறார். இந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, தன் பிள்ளையை கூப்பிடுறான், தன் மகனை கூப்பிடுறான். கூப்பிட்டு என்ன செய்யறாரு, ஒரு திருகம் அவர் கையில கொடுத்து நீங்க கொடுப்பான்னு சொல்றாரு. அந்த பிள்ளை வாங்கிட்டு போய் அந்த யாசகம் கேட்பவருடைய கையில கொடுக்கு. அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. அந்த மகன் திருப்பி வீட்டுக்குள் வரும்போது தன் தந்தை செய்த அந்த அமலுக்காக அந்த குழந்தை செய்த ஒரு துவா, அந்த பிள்ளை செய்த ஒரு துவா என்ன தெரியுமா? தகப்பல் அல்லாஹு மின்னா யா பத்தா, யா அல்லாஹ் என் தந்தை செய்த இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு அந்த மகன் துவா செய்யறான். இந்த நேரத்துல அந்த வாப்பா அப்துல்லாஹ் இப்னு உமர் தன் மகனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? என் மகனே, அருமை மகனே, என் இறைவன் என்னுடைய வாழ்நாளில் நான் தொழுத தொழுகையில் ஒரு சஜதாவை நல்ல கவனிக்கும் அல்லது அது சதக்கனின் திருகமின் வாஜிதா, நான் செய்த தர்மங்களிலே சக்காத்திலே ஒரு திருகமை என் இடத்தில் இருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று எனக்கு தெரிந்தார். எனக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தால், நான் விளங்கி விட்டால், அவர் சொல்றாரு, லம் யகுன் ஹாயிபன் அன்ன உல்-மௌத், இந்த உலகத்தில் அடுத்து நான் விரும்புவது அல்லாஹ்விடத்தில் மௌத்தை மட்டும்தான். என்ன சொல்றாரு? அதுக்கடுத்து இந்த உலகத்தில் நான் வாழ விரும்பல. அந்த இறைவன் இந்த இடத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு வக்து தொழுகை வாழ்நாளில் அவர் எத்தனை தொழுகையை கொண்டிருப்பார், எவ்வளவு தர்மங்களை அப்துல்லாஹ் இப்னு உமர் செய்திருப்பார் இல்லையா? அவர்களுடைய தக்வாவிற்கும் அவர்களுடைய அமல்களுக்கும் ஈமானுக்கும் முன்னால் நம்ம உண்மை கிடையாது. அவர் சொன்ன வார்த்தை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று தெரிந்தால் நான் இந்த உலகத்தில் வாழ்வதை விரும்பல, எனக்கு மரணம் வருவதை நான் விரும்புறேன்னு சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்மளா எந்த இடத்தில் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிகிறோம். நமக்கு என்ன கவலை உண்டு? நமக்கு என்ன கவலை இருக்கு? நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் என்ற கவலை என்ற காரணத்தில் இருந்ததுண்டா? அந்த கவலை நம்முடைய வாழ்வில் இருந்தால் நாம் ஒவ்வொரு அமலையும் இந்த உலகத்தில் பொதுநோக்குத்தனமா செய்ய மாட்டோம். நம்முடைய தொழுகை இந்த உலகத்தில் பொதுநோக்குத்தனமா இருக்காது. இதே ரமலானுடைய மாதம் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு பள்ளியிலும் இரவினுடைய தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. கியாமுல்லை எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு வெளியே நின்று கொண்டு அவர்கள் இன்றைக்கு பொழுதுநோக்கை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையே மூளை முடுக்க நின்று கொண்டு நான் கண்ணார பார்த்து அவன் இன்றைக்கும் அவன் புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார். நம்மளால் இந்த சமூகத்துடைய உம்மத்தர்கள் என்று சொல்வதற்கு என்ன அருகதை உண்டு? யோசிக்கும். சொல்ல நமக்கு தகுதி இருக்கணும். ஆனால் அவருடைய வாழ்நாளில் அவர் சொன்னது ஒரு சஜதாவும், ஒரு 10 தொழுகையும் சொல்லல, ஒரு சஜதாவும் நான் கொடுத்த தர்மத்தில் ஒரு திருகம் வீணால் என் இறைவன் அங்கீகரித்து விட்டார், நான் இந்த உலகத்தில் வாழ விரும்பல. தன் மகனிடத்தில் அவர் சொன்ன விஷயம். சுப்ஹானல்லாஹ். அதே போல பாருங்க, இன்றைக்கு நாம் எல்லாம் அடுத்து இந்த அமல்களின் விஷயத்தில் நமக்கு வர வேண்டிய அடுத்த சிந்தனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் சொல்லிக் கொடுக்கிறாங்க, எந்த ஒரு அமலையும் சின்ன அமல் நினைக்க கூடாது. அதான் நினைக்கிறேன். இன்னைக்கு சாதாரண 2 ரக்காத்து சுன்னத்து தானே, நம்ம கொடுக்கிற சாதாரண ஒரு சின்ன ஒரு தர்மம் தானே, நம்ம செய்கிற சின்ன ஒரு அமல் தானே, கிடையாது. அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு அமலாக அல்லாஹ்விடத்தில் மதிக்கப்படும். அது எப்படி மதிக்கப்படும் என்பது நாளை மறுமையின் நாளில் தான் நமக்கு தெரியும். நமக்கு உலகத்தில் தெரியாது.
நம்ம பாதையில நடந்து போயிருப்போம், பாதையில் மக்களுக்கு இடையூறு வரக்கூடிய ஒரு பொருள் கலந்திருக்கும். நீங்க எல்லோரும் போய் கொண்டிருக்கும் போது நீங்க அந்த தூக்கி ஓரமா போட்டிருப்பீங்க. நாளை அது சொர்க்கத்தில் உங்களுக்கு சிறந்த இடத்தை அல்லாஹ் தரும். அதுக்கு ஒரு ஹதீஸ் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜினுடைய இரவில் மேல போனாங்க. பெரிய சம்பவம். நிறைய விஷயங்களை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. சொர்க்கம் நரகத்தை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு மனிதரை பெருமானார் பார்த்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் எங்கெல்லாம் போகிறாரோ அவர் அந்த இடத்தில் எல்லாம் அவர் இருக்கிறார். சொர்க்கத்தில் அவர் புரண்டு கொண்டிருக்கிறார். ஹதீஸ்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ராய்து ஃபில் ஜன்னா யதகல்லம். அவரை நான் பார்த்தேன், சொர்க்கத்தில் புரண்டு கொண்டிருந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர், நான் போகிற இடமெல்லாம் பார்க்கிற இடமெல்லாம் அந்த மனிதர் இருக்கிறாரு, அவர் என்ன துணியால பெரிய அமல் செய்தார்? அவர் என்ன மிகப்பெரிய அமல்கள் இந்த உலகத்தில் செய்தாரா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவரிடத்துல பெரிய அமல் ஒன்று கிடையாது. அவர் பாதையில் போய் கொண்டிருந்தார், மக்களுக்கு இடையூறு வரக்கூடிய ஒரு பொருளை தூக்கி அகற்றி போட்டார். நிறைய மக்கள் அந்த தீங்கிலே இருந்து பாதுகாப்பு பெற்றார்கள். அல்லாஹ் அதற்காக அந்த மனிதனுக்கு கொடுத்த தரஜா சொர்க்கத்தில் நீங்கள் பார்க்கும் இடத்தில் எல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கிறார், புரண்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்ப கொஞ்சம் யோசிங்க, சின்ன அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அமலாக கணிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, ருப்ப அமலின் ஸகீரின் துஅத்திமுனியா, ருப்ப அமலின் கபீரின் யுஸகீருனியா. அல்லாஹ்வின் பார்வையில் எத்தனையோ சின்ன அமல்கள் பெரிய அமல்களாக பார்க்கப்படும். ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் பெரிய அமல்களாக செய்திருக்கிறீர்கள், ஆனால் அது அல்லாஹ்வின் பார்வையில் ஒன்றிலே இல்லாத சின்ன அமல்களாக பார்க்கப்படும். அடுத்து மூணாவது என்ன தெரியுமா? நல்ல வழங்குங்க. நாம் நேரம் கம்மியா இருக்கிறதுனால நான் சாப்பிட சொல்றேன். மூன்றாவது என்னன்னா, நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வின் பார்வையில் இந்த உலகத்தில் அது புனிதமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், அது அல்லாஹ்வின் பார்வையை அங்கீகரிக்கப்படுகிற அமலாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு அமலை, ஒரு தொழுகையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக செய்கிற வழக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். இங்கதான் நம்ம இடத்துல பழகிடும். என்ன பழகிடும்? ஒரு விஷயம் வருமே, ஏன் இத்தனை பள்ளிகளிலும் இரவு நேரங்களிலே, ஃபஜ்ர் நேரங்களிலே பள்ளிகள் நிறைஞ்சு வருகிறது? என்ன காரணம்? இந்த மஹல்லாவில் இத்தனை முஸ்லிம்கள் தான் இருக்கிறார்களா? மற்ற நாட்களிலே வருகிறார்களா? ஏன் மற்றவற்றுக்கு ஃபஜ்ரிலும் இஷாவிலும் நிலையான ஒரு கூட்டம் 10 மணி அல்ல, 11 மணி அல்ல, 12 மணி வரை பயான் வைத்தார்கள் உட்கார்ந்து கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் ஏன் ரமலான் அல்லாத காலங்களில் பள்ளிவாசலோடு தொடர்புகள் இல்லை? அல்லாஹ் குர்ஆனில் நம்முடைய தூதருக்கு ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறார். நிறைய பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னா அதை பாத்தீங்கன்னா டைல்ஸ்ல கூட போட்டிருப்பாங்க. என்ன வசனம்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஅபு ரப்பக ஹத்தா யஅதிகல் யகீன். ரபியே, அல்லாஹ் சொல்றான் யாருக்கு? மரணிக்கிற காலம் வரை, மரணத்தினுடைய நேரத்தில் கூட எழுந்து கொடுக்க முடியாமல் சகாபாக்கள் தூக்கிக் கொண்டு போனார்கள், போய் நின்று போக வைத்தார்கள். அந்த இறைத்தூதருக்கு மரணிக்கிற காலம் வரை தொழுகையில் இறைத்தூதருக்கு அல்லாஹ் சொன்னான், வஅபு ரப்பக, நபியே உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள். எதுவரை? ஹத்தா யஅதிகல் யகீன். யகீன்ங்கிற வார்த்தைக்கு உறுதியில் சொல்லுவோம்ல, இதுக்கு அரபில இன்னொன்று இருக்குது, மரணம். நம்முடைய மரணம் நம்முடைய தொண்டை குழியை வந்து அடைகிற அந்த நேரம் வரை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்ன நபியை நீங்க தொழுகும், என்னை நீங்க வணங்கு, உங்க உம்மத்துக்கு ஏவும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? ரமலானுடைய காலத்தில் 8+3 11 ரக்காயத் இந்த இரவினுடைய தொழுகை. நாம் எல்லாம் நம்முடைய சௌரியத்திற்கு, நம்முடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி கொண்டு இருக்கிறோம். அதான் உண்மை. இது யாருமே மறுக்க முடியாது. அல்லாஹ்வின் தூதர் எப்பொழுது தொழுவார்கள்? அது கியாமுல் லைலாக தஹஜ்ஜுத்தாக ரசூலுல்லாஹ் தொழுத தொழுகை வருடத்தில் 365 நாளும் மரணிக்கிற காலம் வரை தன்னுடைய ஆயுள் காலத்தில் தொழுதார்கள் இல்லையா? இந்த தொழுகையை அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்ற சில மக்களை தவிர யார் இரவு நேரத்தில் இருந்து தஹஜ்ஜுத் தொழுவது? இந்த தொழுகை தொழுது கொண்டிருப்பது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தொழுகிற பக்தை செய்கிற இபாதத்தை உறுதியாக இந்த உலகத்தில் இறுதி வர செய்யும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். அதுக்கு சொல்லுவாங்க, இத அல் அமலின் அஸ்ஸத்தோ, நீங்கள் செய்கிற அமலை உறுதியாக நிரந்தரமாக செய்யுங்க. அடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நமக்கும் நம்முடைய மனைவிக்கும் நிறைய ரகசியம் இருக்கும். நமக்கும் நம் மனைவிக்கும் நிறைய ரகசியம் வச்சிருக்கும். உங்களுக்கும் உங்கள் தாயந்திருக்கும் மத்தியில் நிறைய ரகசியம் இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் மத்தியில், உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய ரகசியம் இருக்கும். வெளிப்படுத்த மாட்டோம். ஆனால் ஒரு உண்மையான பூமிக்கு யாரிடத்தில் ரகசியம் இருக்க வேண்டும் தெரியுமா? நம்மை படைத்த அல்லாஹ்வுக்கும் நமக்கும் ரகசியமா இருக்கும். இருக்கா நம்மள்கிட்ட? அது என்ன ரகசியம்?
அல்லாஹ்விடத்துல என்னங்க நமக்கு ரகசியம் இருக்கு? அல்லாஹ்விடத்துல என்னத்தை நம்ம ரகசியமா பேச போறோம்? நம்ம இடத்துல அல்லாஹ் பேச போறானா? அது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் அந்த ரகசியமாக நீங்கள் செய்த அமல்கள் இருக்குல்ல, இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக மிக கண்ணியமிக்கதாக பார்க்கப்படும். அதனுடைய வெகுமதியே அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய வெகுமதியாக இருக்கும். அதற்கு ஒரே ஒரு ஹதீஸ் சொல்றேன் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பேர் சாபித் ரலியல்லாஹு அவர்கள். வரலாறு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய படிக்கணும், வரலாறு படிக்கணும், சகாபாக்களின் வரலாறுகளை படிக்கணும். இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒரு சினிமா நடிகரையோ அரசியல்வாதியோ எவரவனுடைய வரலாறையோ பயோகிராபியை தெரிந்து வைத்திருக்கிற மக்கள் இந்த சமுதாயத்தில் இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்திய சகாபாக்களின் வரலாறை இன்றைக்கு படிக்க மறந்துட்டாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம். இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரினுடைய அவருடைய பேரன் இந்த சாபித் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? மரணத்தினுடைய விளிம்புல இருக்காங்க. நல்ல கவனிக்கணும். மரணத்தினுடைய விளிம்பு கடுமையான அவருக்கு நோய் அடிச்சு அவர் அந்த நோயினுடைய அடுத்த கட்டம் அவருக்கு மரணம் தான். வீட்டுல இருக்கிற தன் பிள்ளைகளை அழைச்சவர் சொல்றாரு, அல்லிமூலையில் மஸ்ஜித், என்னை தூக்கிட்டு போங்க, அல்லிமூலை மஸ்ஜித், என்னை மஸ்ஜிதுக்கு தூக்கிட்டு போங்கிற. ஏன்னா அவருடைய வாழ்வில் ஒரு நாள் கூட அவர் வீட்டுல தொழுவது இல்லை. வரலாறு அவர் சொல்றாரு, என்னை தூக்கி கூட்டிட்டு போங்கிறாரு. மகனுக்கு சொன்னாங்க, அதற்கெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான், உங்களுக்கு சலுகை இருக்கிற வீட்டிலே தொழுங்க வாப்பா அப்படிங்கிறான். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சமீஅத்துல் அதான, ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், முஸல்லி ஃபில் பைத்தி. அவர் சொல்றார், தொழுகையினுடைய அந்த பக்தியுடைய காந்தி என் காதில் கேட்டுக் கொண்டிருக்கும் போது நான் எப்படி என்னுடைய வீட்டில் தொழுக முடியும் சொல்லி சொல்றாரு. ஃபலம்மா சஜதத சஜதத்தில் அஹீர் கப்பலல்லாஹு ரூஹை. அவர் சொல்றாரு, என்னை பள்ளிக்கு கூட்டிட்டு போனாங்க. மகன்கள் கூட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் அவர் தொழுக வச்சாங்க. அவர் தன் வாழ்நாளில் என்ன சொல்லி இருந்தார் தெரியுமா? அவர் தன் வாழ்நாளில் சொன்ன விஷயம், நான் இந்த உலகத்தில் மரணிக்கும் போது என்னுடைய கடைசி மரணம் என் உயிர் எடுக்கப்பட்டால் அது சஜதாவிலே இருக்க வேண்டும். அவர் கொண்டு மகன்கள் தொழுக வச்சாங்க. அவர் தொழுகிறாரு. அவர் தொழுது கொண்டிருக்கும் போதே கப்பலல்லாஹு ரூஹை சஜதா, அவருடைய சுஜூதில் தொழுகும் போதே அவருடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றி விட்டார். அவர் கடைசியா சொன்ன வார்த்தை, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுஸ்னுல் ஹாத்திமா, யா அல்லாஹ் என்னுடைய கடைசி முடிவு இந்த உலகத்தில் நல்ல முடிவாக இருக்கும். அல்லாஹ் கொடுத்தாலே இல்லையா? ஏன் அவர் வீட்டுல தொழுதிருக்கலாமே? அவருக்கு சலுகைகள் உண்டு. ஆனாலும் அவர் சொன்னார், என்னுடைய உயிர் சஜதாவில் தான் போகும், அல்லாஹ்வுடைய பள்ளியில தான் போகும். இன்றைக்கு யோசிப்பார், பள்ளியின் கதவை திறந்தால் பக்கத்தில் வீடு, ஆளை பள்ளியில பார்க்க முடியும். அதே மகல்லாவிலே இருந்து கொண்டிருப்பார், அவர் ஒருவருக்கு தொழிலுக்கு பார்க்க முடியும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நம்முடைய முஸ்லிம் ஜமாத்துல தான் இருக்காரா? நம்ம மகல்லாவா இவர் வசிச்சுட்டு இருக்கிறாரா? இவர் பிள்ளைகள் நம்ம மகல்லாவா இருக்கான்னு கேட்கிற அளவிற்கு இன்றைக்கு முஸ்லிம் நிலைமையில் இருக்கா இல்லையா? அதே போல பாருங்க, இன்னொரு நபித்தோட அவர் பேர் ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதெல்லாம் வரலாறு நீங்கள் தனிமைகளை படிச்சீங்க. உண்மையில் நம் தோழர்களை, நபி தோழர்கள் நேசிக்கிற மக்களாக இருந்தால் நம்மள அழுது. வரலாறுகள் சும்மா இல்லைங்க. இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையுடைய கால்வாசி பகுதியில் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் வாழ்ந்து விட முடியாது. அவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை. இந்த ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் மரணிக்கிறார். மரணிச்சிட்டார். அவருடைய உடலை கழுவுவதற்காக, குளிப்பாட்டுவதற்காக கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஜனாசா. சகாபாக்கள் எல்லாம் அவருடைய ஆடையை களைந்து அவருடைய உடலை கழுவுறான். கழுவும் போது சகாபாக்களுடைய கண்களில் கண்ணீர். சகாபாக்கள் சொன்னாங்க, அவருடைய உடம்பு முழுக்க தழும்புகளாக இருந்தது. உடல் முழுக்க தழும்புகளாக இருந்தது. அவர் செல்வந்த. உடனே எல்லாம் பேசிக்கிட்டாங்க, ஒருவேளை அவர் மூட்டை தூக்கி குறைச்சிருப்பாரோ, மூட்டை சுமந்திருப்பாரோ அப்படின்னா. அப்ப சகாபாக்கள் சொன்னாங்க, அவரையே மூட்டை சுமக்கணும், அவர் வசதியானவர் ஆயிட்டு. அதுக்கப்புறம் தான் செய்தி வந்துச்சு. அவர் உயிரோடு இருக்கும் போது அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? யார் இந்த உலகத்தில் தனிமையில் யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வுக்கு தெரிகிற அடிப்படையில் இந்த உலகத்தில் தர்மம் செய்கிறாரோ, அல்லாஹ் கோபத்திலே இருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார் சொல்லியிருந்தார். பின்னாடி சொல்றாங்க, அவருடைய உடல்கள் ஏன் தெரியுமா தழுந்து? வரலாற்றில் வருது, அவர் உயிரோடு இருக்கும் போது 100 அனாதையான வீடுகள், 100 விதவைகளான பெண்களுடைய வீடுகள்,
அந்த வீடுகளுக்கு இந்த ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு தன் முதுகில் ரொட்டி துண்டுகளை சுமந்து கொண்டு போய் குடித்துட்டு வந்துருவார், வச்சுட்டு வந்துருவார். யாருன்னு தெரியாதவங்களுக்கு அது சாப்பிட்டுருக்காங்க. அவங்க தன் பசி அவங்க வந்து ஆட்டி இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் வரலாற்றில் வருது 100 வீடுகளும் பட்டினியாக கிடந்தது. 100 வீட்டில் அனாதைகள் விதவைகள் பட்டினியாக கிடந்தார்கள் என்கின்ற வரலாற்று சம்பவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. என்றால் அவர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் ரகசியமான அமல்கள் இல்லையா? ரகசியமான இப்படி அவர்கள் அமல் செய்து வாழ்லையா? அப்படிப்பட்ட அமல்கள் மட்டும் இருக்கும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்நாளில் எத்தனை ரமலான்களையும் நாம் சிந்திக்கலாம். அல்லாஹ் ஹயாத்தை இந்த உலகத்தில் கொடுத்தார். ஆனால் இந்த ரமலானாக இருக்கட்டும், ரமலான் அல்லாத காலங்களாக இருக்கட்டும், நாம் செய்கிற எந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், நாம் செய்கிற தர்மங்களாக இருந்தாலும், ஏழை அவர்களாக இருந்தாலும், எல்லாம் நம் இறைவனால் அங்கீகரிக்கப்படுகிறார் என்கின்ற கவலையும் சிந்தனையோடு நம்முடைய குடும்பத்தை இந்த உலகத்தில் வழிநடத்திட்டு போகணும். நம் மனைவியை, நம்முடைய பிள்ளைகளை, தாய் தந்தைகளை சொல்லி சொல்லி உருவாக்கணும். நாம் செய்யக்கூடிய அமல்கள் இறைவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், நேசிக்கப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வை நாம் வாழ ஆரம்பித்தார் நிச்சயமாக அல்லாஹ் பொறுப்புள்ளாலே நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்கிற அமல்களை அவன் அன்போடு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு, அவன் நேசத்தோடு ஏற்றுக்கொண்டு, நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையும் அல்லாஹ் நமக்கு சிறந்த தரஜாக்களை, நன்மைகளை தர தயாராகிறார். எனவே அப்படிப்பட்ட அமல்களை, காரியங்களை நம்முடைய வாழ்வில் தேடி தேடி செய்கிற மக்களால், அதுவும் குறிப்பாக இந்த ரமலானில் நாம் செய்கிற ஒவ்வொரு அமல்களையும் மிகவும் கவனத்தோடு நம்ம செய்யும். நம் கவனத்தோடு செய்யணும். ஏன்னா தாகித்திருக்கிறோம், பசித்திருக்கிறோம். கடுமையான இந்த வெயிலில் கூட நம்மளால அந்த நோன்பை வந்து விடக்கூடாது என்ற சிந்தனையோ அந்த நோன்பை நம்ம தாக்கத்தோட இருக்கிறேன்னு சொன்னா, இதுல எத்தனை அமல்களை நாம் செய்கிறோம் என்பதை பார்க்கும். நாம் செய்கிற எத்தனை அமல்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும் என்கிற சிந்தனையோடு, கவலையோடு இந்த நோன்புகளை நோக்கக்கூடிய மூமின்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ்வுக்குள்ளாலுமே பேசுகிற என்னையும் உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் ஆக்கி அறிவுரைய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த இறைத்தூதர், எந்த இறைத்தூதர் நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ்வின் நேசத்திற்காக அமல்களை செய்யுங்கள், அல்லாஹ்வின் விருப்பத்திற்காக அமல்களை செய்யுங்கள் என்றெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ, இந்த இறைத்தூதர் தன் வாழ்நாளில் இந்த உம்மத்திற்காக எவ்வளவு கவலையும் வருத்தமும் கண்ணீரும் படித்தார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நசீபாக்கி வைத்தால் அதை பார்க்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.